ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வரமகாலட்சுமி நாளைக்கு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வந்து வரமகாலட்சுமியோட பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3 நாள் Thursday, Friday, Saturday எல்லாம் நடந்தது. சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்கள் கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வெளியில் போயிட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னென்ன வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாந்தரை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து இருந்ததுங்க. ஸோ மாந்தரை வந்து பிடிச்சிருக்கேன் அந்த கலசத்துக்குள்ளே வைக்கிறதுக்காக. ஸோ நெல்லிக்கனி, ஸோ வரவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நெல்லிக்கனி வந்து வச்சு கொடுக்கறதுக்காக ஒரு பேக்கெட் நெல்லிக்கனி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கலசத்துக்குள்ளே நான் வந்து இந்த தடவை தண்ணி தான் வச்சு கலசம் வந்து நிரப்ப போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு உள்ளே போடுறதுக்கு கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் வந்து இல்லை, ஜாதிக்காய் இருந்தால் வாங்கியிருப்பேன். ஸோ இது வந்து வச்சு கொடுக்கறதுக்காக சாக்லேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொம்பு, இது வந்துட்டு எல்லாத்துக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி மகாலட்சுமிக்கு கழுத்தில் வந்து கட்டுறதுக்கு மஞ்சள் கொம்பு. ஸோ வந்து உள்ளே போடுறதுக்கு லெமன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கரெக்டான சைஸில் அமைஞ்சிருக்கு எனக்கு. பாருங்க, ஃபிட்டாக இருக்கு. ஸோ முதல்ல பெரிய தேங்காவாக இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த மாதிரி கழிச்சேன். இந்த தடவை எனக்கு கரெக்டாக சிக்கனமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த சொம்பில் தான் நான் வந்து தீர்த்தம் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த சொம்பில் தேங்காய் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ வச்சு கொடுக்கறதுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். நெல்லிக்கனி, சாக்லேட்டு, மஞ்சள் கொம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ நிறையா பேக்கெட் ஃபுல்லாக குங்குமம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் அது மஞ்சள். ஸோ ரெண்டுமே வந்து நானே வந்து பேக் பண்ணி வச்சு கொடுக்கறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும், 2 1 ரூபா. ஸோ அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரடு, நரம்பு கயிறுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உழைக்கும், நல்லா தாங்கும். ஸோ அதனால் நரம்பு கயிறு, மஞ்சள். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் காதில் வந்துட்டு போடுறதுக்காக. முதல்ல எல்லாம் கொஞ்சம் லாங் ஸ்டெட்டாக போட்டுட்டு இருந்தேன், எதுவுமே அமையலை. இந்த தடவை தெரியல, கரெக்டாக தான் எடுத்திருக்கேன். மேபி கரெக்டாகவும் வரலாம், பத்தாமையும் போகலாம். பத்தலைன்னா நான் போட்டுக்க போகிறேன், இல்லைன்னா அம்மனுக்கு வந்து போட்டுட்டு போகிறேன். அது அப்புறம் வந்துட்டு பொட்டு 3 10 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேங்க. பக்கத்து கடையில் தான் வாங்கினேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கலர் பொட்டு தெரியுதுங்களா, கலர் போட்டு 3 10 ரூபா. ஸோ இது வந்து எனக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்புறம் வந்து நூல்கண்டு பூ கட்டி கொடுக்கறதுக்காக. ஸோ அவ்வளோதாங்க வச்சு கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு, மஞ்சள் கொம்பு, சரடு, சாக்லேட் ஒன்று, அதுக்கப்புறம் நெல்லிக்கனி, அப்புறம் வாழைப்பழம். நெல்லிக்கனி வச்சுட்டேன், ஒருவேளை வாழைப்பழம் வச்சாலும் வைக்கலாம், அது நாளைக்கு தான் வந்து தெரியும். ஸோ இவ்வளோதான் வந்து வச்சு கொடுக்க போகிறேன். இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதமே 3 பூஜை வந்து வந்துடுது. ஸோ வரலட்சுமி பூஜை, அடுத்தது கோகுலாஷ்டமி, கோகுலாஷ்டமிக்கு பலகாரம்லாம் வேற பண்ணணும், அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி. ஸோ லாங் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் சிக்கனமாக தான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வீட்டை க்ளீன் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா அம்மனை வந்து நான் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே 7:30க்குள்ளே தான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து அழைக்க போகிறேன். மார்னிங்கே வந்து பண்ணியிருக்கலாம், பட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது ஹரிபரியில். ஏன்னா இப்போ தான் வீட்டுக்கே வந்திருக்கேன். இப்போ வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஸோ 1 hour தான் இருக்குது, முடியாது. ஏன்னா நானும் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு மீன்ஸ் எனக்கு கொஞ்சம் அன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த தடவை ஹாலில் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஹாலை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அம்மனை டைரெக்டாக வந்து உள்ளே அழைச்சிடலாம். இப்போ க்ளீனிங் ஒர்க் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு பெருக்கிடலாம் அப்படின்ட்டு பெருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹாலில் தான் இந்த தடவை நான் வந்து மகாலட்சுமி வந்து வைக்க போகிறேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயே வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த தடவை பூஜை ரூமில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டுடியோக்கு வேணுங்கிற லைட்ஸு இதெல்லாம் வந்து வச்சனால அங்கே வந்து இடம் இல்லை. ஸோ அதனால் வெளியிலே அரேஞ்ச் பண்ணிடலாம் கிழக்க பார்த்து அப்படின்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த டேபிளில் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த டேபிளையும் கையோடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு வரலட்சுமி நோன்பு, நவராத்திரி, கோகுலாஷ்டமி எல்லா பூஜையும் வந்து நல்லா கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இருக்கிறத வச்சு செய்யணும், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சாமிக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 5வது வருஷ பூஜை அப்படின்னு சொல்லலாம். மேரேஜுக்கு அப்புறம் இது 5th இயர். தொடர்ந்து 5 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு வருஷம்தான் வந்து பிரேக் ஆச்சு. ஏன்னா பாப்பா வந்து ஆகஸ்ட்டில் தான் பிறந்தா. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் தான் வரலட்சுமி நோம்புக்கு அப்போ தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன் டெலிவரிக்கு. ஸோ அப்போ தான் வந்து மிஸ் ஆச்சு. கரெக்டாக அவளும் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பன்னைக்கு அவளும் வந்து பிறந்தா மகாலட்சுமி மாதிரி. ஸோ அதனால் அந்த ஒரு வருஷம்தான் வந்து பிரேக் ஆச்சு, இல்லைன்னா கூட கொண்டாடியிருப்பேன். ஸோ வீட்டு பக்கத்துலேயே வந்து வாழை மரம்லாம் வந்து இருக்குங்க. ஸோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன், வாழையில் வேணுக்கா அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க வீட்டில் இருந்து தான் அந்த வாழைக்கன்று வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ போன வருஷம் இதெல்லாம் வந்து வைக்கலைங்க. ரொம்ப சிம்பிளாக தான் போன வருஷம் இதை விட சிம்பிளாக வந்து கொண்டாடினேன். இந்த வருஷம் இதை கொஞ்சம் கிராண்டாக வந்து கொண்டாடுறேன். டெக்கரேஷனுக்கு வந்துட்டு போன வருஷம் எந்த டெக்கரேஷனுமே பண்ணலை. இந்த வருஷம் தான் சரி வாழைக்கண்ணெல்லாம் வைப்போம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கே அப்படின்ட்டு வாழைக்கன்று, வேப்பிலை இதெல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தே பொறிச்சிட்டு வந்துட்டேன். காலையில் தான் மிஷின் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஈவினிங் அம்மன் அழைக்கிறதுக்குள்ளே துணியும் வந்து காஞ்சிரும். ஸோ அம்மன் அழைக்கிறப்போ துணி வந்து இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு காலையிலேயே வந்துட்டு துணியை காய வச்சுட்டு கையோட மடிச்சும் வச்சுட்டேன். ஸோ 6 மணிக்கு தானே நம்ம அம்மன் அழைக்கிறோம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா கசகசன்னு வந்து வீடு இருக்காது. ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 பேரை தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் மெம்பர்ஸை தான் வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் துணி முன்னாடி இருந்தால் நல்லா இருக்காது இல்லை, ஏன்னா வீடும் வந்து சின்ன வீடு. ஸோ அதனால் துணி முன்னாடி இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு கையோட எல்லாத்தையும் நான் மடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் தான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே வந்து இந்த கிளாத் வந்து போட போகிறதில்ல, வேறு ஒரு பியோர் ஒயிட் கிளாத் வந்து இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து போடலான்ட்டு இருந்தேன். மிகப்பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். நான் வந்து இந்த வீடியோலேயே ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். செலோ டேப் போட்டு அந்த செலோ டேப் மேலே குட்டி குட்டியாக வேப்பிலையை வந்து ஒட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு. அது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கடைசியில் அந்த செலோ டேப் எடுத்து பெயிண்ட்டோடு உரிஞ்சிட்டு வந்துடுது. ஸோ ஐயோ என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். குளிச்சுட்டு ஈவினிங்காக வந்து கலசம் ரொப்பி அதுக்கப்புறம் அம்மனை உள்ளே அழைக்கிறதா தான் என் பிளான். ஸோ மார்னிங் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷனுக்காகவே வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இதுதாங்க வரலட்சுமி முகம். நாங்கள் 5 வருஷமாக யூஸ் பண்ணுற முகம் வந்து இது தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் வெறும் கலசம் மட்டும்தான் வச்சுருந்தேன், முகம் வந்து வைக்கலை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சரி முகம் வாங்கி வைப்போம் அப்படின்ட்டு முகம் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சரி அந்த அம்மனுக்கு அந்த உடல் அமைப்பில் இருக்கும் இல்லையா சாரீ கட்டி, ஸோ அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொம்மை மாதிரி இருக்கிறத வாங்கினேன். ஸோ இதுதாங்க வந்து சொன்னேன், செலோ டேப் பொட்டி அது மேலே பார்த்தா கடைசியில் எடுக்கிறப்போ பெயிண்ட்டோடு சேர்ந்து உறிஞ்சி வந்துருச்சு. சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். ஈவினிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வந்து பூஜை வந்து பண்ணினேன். பாப்பாவும் வந்துட்டு சீக்கிரம் வந்து தூங்கிட்டா. அவள் தூங்கிறதுக்கே 7 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவளை தூங்க வச்சுட்டு அவள் அழுதுகிட்டே இருந்தா. இல்லைனா கூட அவளை வச்சுட்டு கூட சாமி வந்து உள்ளே அழைச்சிருக்கலாம். அவள் அழுதுகிட்டே இருந்தா. ஏன்னா அவளுக்கு வேறு கொஞ்சம் கோல்டு வந்த மாதிரி இருக்கா, கிளைமேட் சேஞ்சஸ்னால அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவளை 7 மணிக்கு தூங்க வச்சுட்டு அவசரமாக தான் நான் சாமியை வந்து அழைச்சேன். இல்லைனா நாளைக்கு தான் வந்து அழைக்க முடியும், அதனால் முன்கூட்டி அழைச்சிடலான்ட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் சாமியை வந்து அழைச்சேன். 7:30க்குள்ளே ஆனால் அழைச்சி முடிச்சிட்டேன் நான்.
கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 2:30. ஸோ 3:30க்கு அவளுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். 1 hour தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இன்னும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து போடலை. ஸோ அதெல்லாம் வந்து கடகடன்னு வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். பாப்பா வந்தானா அவளுக்கு வந்து டிஃபன் கொடுத்துட்டு அவளுக்கு பால் கொடுத்துட்டு அவளை தூங்க வைக்கிறதுக்கு தான் வந்து நேரம் வந்து சரியாக இருக்கும். அவளுக்கு வேறு ஹோம்ஒர்க் வேறு வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் முடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஸோ கடகடன்னு இந்த வேலையை வந்து ஒரு 3 o'clock முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, ஒரு 3 மணிக்கு ஐயையோ நம்ம தேங்காய்க்கு வந்து மஞ்சள் தடவலையே அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு தடவிட்டு இருந்தேன். ஸோ மஞ்சள் வந்து நல்லா குழச்சி தேங்காய் ஃபுல்லாக வந்து தடவிட்டேன். பாப்பாவை ஹோம்ஒர்க் எழுத சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மனுக்கு இன்னும் அலங்காரமே வந்து பண்ணலை. காதில் எந்த எனக்கு ஸ்டெட்டு தான் வந்து சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஹோல் வந்து பெருசாக இருக்கும், இன்னொரு ஹோல் சின்னதாக இருக்கும் காதில். ஸோ அதனால் அதை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2-3 கம்மில் உடச்சி தான் வந்துட்டு நான் செட்டே வந்து பண்ணினேன். ஸோ அதனால் ஃபேஸில் அலங்காரம், அப்புறம் வந்துட்டு நெத்தி சுட்டி இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக நான் அலங்காரம் பண்ணிகிட்ருந்தேன். அவள் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாள். இந்த டைம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா டைம் உங்களுக்கு 5 o'clock ஆகிடுச்சு. இன்னும் அவளுக்கு சாப்பாடு வேறு நான் இன்னும் ஊட்டலை. ஸோ முடிக்க எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த பூஜையும் வந்து வேலையை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. பாப்பா வேறு அழுதுகிட்டே இருந்தா. சரி அட்லீஸ்ட் நம்ம கலசத்தை ரொப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவளை தூங்க வச்சுட்டு அம்மனை உள்ளே அழைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அவசரமாக வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த லெமனு, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் வந்து இல்லை. ஸோ மாசிக்காய் தான் வந்து இருந்தது. ஸோ மாசிக்காய் கொஞ்சம் போட்டு வாசனை அந்த தீர்த்த பொடின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது கொஞ்சம் போட்டு நல்லா பண்ணி அம்மனை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். கரெக்டாக அவளை தூங்க வச்சுட்டு 7 மணிக்குள்ளே 7:30க்குள்ளே நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி டான்னு வச்சுட்டு அவளை தூங்க வைக்க கிளம்பிட்டேன் நான். நான் மட்டும்தாங்க வந்து இருந்தேன். ஸோ அதனால் நானே வீடியோ எடுத்து சேர் மேலே அம்மனை உட்கார வச்சுட்டு என்னை கோச்சிக்காத, நான் தான் உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்கணும். பாப்பாவும் தூங்கிட்டா, சங்கரும் வரல. ஸோ மாமியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock மேலே ஆகிடும் வரத்துக்கு. ஸோ அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நானே தான் வந்து ஆரத்தி எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆரத்தி எடுத்து வர வச்சேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா இது நாம்ளே வர வைக்கிறோம் அப்படின்ட்டு. பட் என்ன பண்ணுறது, நாம் தான் இருக்கோம், நாம் தான் அம்மனை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி நானே வந்து வர வச்சிட்டேன். தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி நல்லபடியாக பூவெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு நீ வரணும், எங்கள் வீட்டில் எப்போவுமே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வர வச்சேன். உள்ளே வந்தோடனே நேராக வந்து பூஜை ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மனையில் வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான். அதுதான் பண்ணுவோம். ஸோ அதனால் பூஜை ரூம் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சாமியை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் மனை போட்டு பச்சரிசி எல்லாம் நிரப்பியிருந்தோம் இல்லையா? ஸோ அது மேலே அம்மனை போட்டு உட்கார வச்சாச்சு. அக்காடான் இருந்தது, அப்பாடி வந்தாச்சு அப்படின்ட்டு. ஆனால் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட முடியாது. ஸோ அம்மன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் பிரசாதத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டக்கடலை சுண்டல் தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ அம்மனுக்கு கையோட கொண்டக்கடலை சுண்டலையும் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர்த்துக்கு வந்து கொடுத்தாச்சு. ஸோ தீபதூபாரனை காட்டிட்டு நெக்ஸ்ட் டே, இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எடுத்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து வரலட்சுமி பூஜை மார்னிங்கே வந்து செஞ்சல. ஏன்னா பாப்பா வந்து சாமி உள்ள அழைக்கிறப்ப அவள் தூங்கிட்டா. ஸோ ஈவினிங் அவள் எப்படி இருந்தாலும் தூங்கிடுவா. 6 o'clock மேலே அவள் பூஜை வந்து அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ நான் ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சிட்டு எல்லாமே ரெடி பண்ணி சுண்டல்லேருந்து பாயசத்துலேருந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்போவும் அவள் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து ஸ்கூலுக்கு போனான். ஒரு 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ மிஸ்கிட்ட சொல்லிட்டேன் நான். ஸோ பாப்பா லேட்டாக தான் வருவான்னு. அதனால் ஏன்னா அவள் பூஜை பார்க்கணும் இல்லையா? ஸோ அவளுக்காக தான் எல்லாமே வந்து பண்ணுறது. ஸோ பாப்பா பூஜை பார்க்கணும் அப்படின்ட்டு 108 போற்றிகள் வந்து சொல்லிவிட்டு அதே மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம் வந்து படிச்சுட்டு
தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவளை போய் நான் ஸ்கூலில் போய் விட்டேன். ஸோ சங்கர் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டான், ஒரு 7 o'clock அவன் கிளம்பிட்டான் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதையும் பார்த்துட்டு பாப்பாவையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருந்தனால வீடியோ வந்து லாங் வீடியோவாக வந்து எடுக்க முடியல, இல்லைன்னா கூட 3 பார்ட்டாக வந்து போட்டிருக்கலாம். சரி ஒரே பாட்டில் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து அம்மனை எடுத்து அரிசி பானைக்குள்ளே வந்து வைக்கிறது. அரிசி பானையெல்லாம் கிடையாது, ட்ரம் தான் வந்து வச்சுருக்கோம். அன்றைக்கும் வந்து அம்மனுக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு அம்மனுக்கு ஆரத்தி எடுத்து வெளியே கரைச்சி கொட்டிட்டு அதுக்கப்புறம் அம்மனை எடுத்து நெக்ஸ்ட்டு வருஷம் நீ உனக்கு பூஜை பண்ணுற அப்படின்னு சொல்லி அரிசி பானைக்குள்ளே அம்மனை அப்படியே போய் வச்சாச்சு. அதுக்காக தனியாக ஒரு ட்ரம் வச்சு கொஞ்சமாக அரிசி நப்பி அதுக்குள்ளே தான் வச்சேன். ஏன்னா எங்கள் அரிசி ட்ரம் ரொம்ப சின்னது, இவ்வளோ பெரிய உருவம் வந்து பிடிக்காது அதனால். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.